கூகுள் ஆப்ஸ்ல செப்டம்பர்ல வரப்போற எல்லா ஃபீச்சரையும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம சொல்ல போறோம். எஸ் ஆகஸ்ட் 31 பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபிளாஷ் ஆகிற மாதிரி தான் நம்ம வைக்க போறோம். லெட்ஸ் ஹோப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ்குள்ள இருந்திருக்க நியூவான ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ், லுக்ஸ், சேஞ்சஸ் எல்லாத்தையும் பற்றி தெளிவாக நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ மேக் பண்றோம். அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் போட்டோஸ்குள்ள தான் இனிமே கூகுள் போட்டோஸை டேப் பண்ணும்போது டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ கிரியேட் ஆன டைம் இருக்கும் இல்லையா, டைம் அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா டாப்லேயே வந்துடும். உங்கள் டிவைஸில் வந்து சேவ் ஆனது எப்போ அப்படின்னு. இது ஃபோட்டோவாகவும் இருக்கலாம், இல்லை ஷேர் பண்ணதாகவும் இருக்கலாம். உங்கள் டிவைஸ்க்குள்ளே வந்த டேட் டாப்லேயே தெரியும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மாற்றங்களை கவனிக்கலாம். ஸ்டார் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துருக்காங்க. 3 டாட் கிளிக் பண்ணி அப்படின்னா லென்ஸ்குள்ளே போகிற ஆப்ஷன், கிரியேட் பண்ணுற ஆப்ஷன், யூஸ் ஆஸு, ஸ்லைடு, கேஸ்டிங்கு, பிரிண்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட்குள்ளேயே வந்து கொடுத்துட்டாங்க. கிரியேட் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சில பல யூஐ சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதோட ஐக்கான் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னா லேபில் ஆட் பண்ணுற ஆப்ஷன் ஆகட்டும், ஆல்பமு, லாக் ஃபோல்டரு, இது எல்லாமே கிடைக்கும். எடிட் ஆப்ஷனில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்தாச்சு. அதையுமே சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அதோட யூஐலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல ஃபைனஸ்டான டியூன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, பாக்ஸியாக இருந்ததை கர்வ்டாக மாற்றிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ டாப்பில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ கிரியேட் ஆன டைம் டேட்லாமே வரும். இது டாப்லேயே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. அண்ட் லொக்கேஷன் ஆட் பண்ணுறது அண்ட் கூகுளோட அதர் ஃபீச்சர் இருக்கும் இல்லையா, காப்பி பண்ணுற ஆப்ஷன், டெக்ஸ்ட் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்டில் அவைலபிளாக இருக்குது. தென் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸை வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஹைலைட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷார்ட்ஸ்க்கான வியூ இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்வைப் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த ஹைலைட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஃபோட்டோ ஹைலைட்ஸ் அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த ஃபோட்டோ மட்டும் ஆட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஜாலியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் அது வீடியோவாக இருந்தாலும் ப்ளே ஆகுது, கரெக்டாக இமேஜாக இருந்தாலும் ப்ளே ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எடிட் பண்ணுற ஆப்ஷன், டோட்டலாக எல்லா டூல்ஸ்க்கான ஆப்ஷனும் அதுக்குள்ளே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் குயிக் ஷேர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபைல்ஸ் ஷேர் பண்ணும்போது ப்ளூடூத் அண்ட் வைஃபை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் எனேபிள் பண்ணிட்டு குயிக் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குயிக் ஷேருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நியூவஸ்டான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஓல்டான போரிங்கான யூஐயில் இருந்து நம்ம குயிக் ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஷோ ஆகிறதாகட்டும், ஐடி வந்து சின்ன ஃபாண்ட்டில் வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்குது. ரைட் சைடு இருந்தது லெஃப்ட் சைடுக்கு மாற்றிருக்காங்க. அண்ட் சென்ட் ரிசீவுக்கான தனியான யூஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கேப்சல் வடிவத்தில் மாற்றிருக்காங்க. பாக்ஸியெல்லாம் இல்லை, எல்லாமே கேப்சல் தான் போல இருக்கு. இனிமேல் கேப்சல் வடிவத்தில் கொடுத்துட்டு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு 2 விதமாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒன்று உங்களோட ஐடிக்குள்ளே போகும்போது, இன்னொன்று நீங்கள் ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா ஃபைல், அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ரிசீவ் அப்படிங்கிறது இருக்குது. இது 2 டிவைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வருவாங்களான்னு தெரில. மேபி அப்படி ஒரு தாட் இருக்குமான்னு தெரில. ஆனால் இருந்தால் நல்லாகும்னு தோணுது. தென் கியூஆரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ட்ரேஸாக நடந்துகிட்டு இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடுச்சா இல்லையான்னு விசிபிளாக காமிக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் பாட்டமில் ரிசீவ் சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் டினோட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈதர் 1 to 2 டிவைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு சைடில் ஏறிட்டு இருக்கும்போது இன்னொரு சைட்லேயும் உங்களால் ஃபைல்ஸ் வந்து ரிசீவ் பண்ண முடியும் போல இருக்குது. அண்ட் கஸ்டமைஸாக பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸோட விசிபிலிட்டியை வந்து டிஃபால்ட்டான ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. அதை இனிமேல் பெர்மனண்ட் ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா அந்த பெர்மனண்ட்டான டைம் செட்டிங்கை நீங்கள் எப்போவுமே செட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட யூஐ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கான லுக்கில் தான் இருக்கும். இது நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் கிடைச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் டிவைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பர் வேரியண்ட்டுக்கு நம்ம மொபைல்லாம் அவ்வளோ பெரிய மொபைல்லாம் இல்லை. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஷோ பண்ணும்லையே, அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தென் நீங்கள் கூகுள் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. நிஜமாக சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடி ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் டிவைஸில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் நார்மல் டிவைஸ்க்கும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அது ஒரு மாதிரி ஃப்ளூவன்ட் பட்டர் மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி ஸ்லைடி இமேஜ்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. ஹைலைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஷோ ஆகுது கூகுள் ஃபோட்டோஸில் மாதிரி. ஆனால் ரீசெண்டான ஃபோட்டோஸ் மட்டும் கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஷேர் ஆகட்டும், ஸ்கேன் ஆகட்டும், கேப்சூல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சூல் ஆப்ஷனை டேப் பண்ணுறது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்கேன் பண்ணுறீங்க, இல்லை மேனுவலாக ஸ்கேன் பண்ணுறீங்க ஒரு ஃபைலை அப்படின்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். குயிக் ஷேரை டேரெக்டாக அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் பாக்ஸியான டிசைன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேப்சூல் வடிவமே கொடுத்துட்டாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் குயிக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டாகல் பண்ணி எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக இருக்குது. இங்கே எத்தனை டிவைஸ் விசிபிளாக இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணும்ல, அந்த ஓல்டு ஸ்டைல் அதுவே வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு திரும்ப இப்போ கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
அண்ட் நீங்கள் 3 ஸ்லாஷ் டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூஐ வந்து டோட்டலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேட்சியாக இருக்கிறது, ட்ராஷில் இருக்குது, செட்டிங்கு, அபவுட், ஹெல்ப் பேஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சைடில் ஒரு க்ளோஸ் லைனாக கொடுத்துருக்காங்க. இது விண்டோஸோட ஸ்டைல்னு வச்சுங்களேன். ட்ராஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஏகப்பட்ட இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் கூட இருக்கும். எதுவும் இம்பார்ட்டண்டாக இல்லை அப்படின்னா டெலிட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் பல ஜிபிஸை வந்து ஸ்டோரேஜாக வந்து கன்வெர்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸில் வந்து பண்ணிக்க முடியும். தேவைப்படுவாங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஃபைல்ஸ் ஆப்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்லாம் அப்போ சின்னதாக இருக்கும், ரொம்பவே குட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்குதிக்காகவே கொடுத்துட்டாங்க, தெளிவாக தெரியுது. ஒரு பேரண்ட்ஸ்லாமே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைல்ஸ் எல்லாம் தாராளமாக சூப்பராக யூஸ் பண்ணலாம். முதல்ல விசிபிலிட்டியே பிரச்சனையாக இருக்கும், நமக்கே கண்ணு தெரியாது, என்னடா இது, என்ன ஆப்டா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நல்ல பிகர் ஐகானில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து டாகுல் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் அதுவும் எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறதையும் பாட்டமில் வந்து டினோட்டடாக தெளிவாக இப்போ கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து ஒரு ஊசலாட்டத்தில் தான் இருக்கும், இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் கூகுளோட கான்டாக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், யூஐ சேஞ்ச் ஆகிடுச்சு, பல விஷயங்கள் மாறிடுச்சு. அதை பல யூஐக்கும் மாற்றிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் வந்து இப்போ சேமாக தான் இருக்குது, அது திரும்பவும் மாற்றிட்டாங்க. ஆல்ரெடி இருந்ததை திரும்பவும் டினோட் பண்ணி மாற்றிட்டாங்க. ஹைலைட் ஃபீச்சர் ஆகட்டும் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆகட்டும், இதுலையும் பார்த்தீங்கன்னா யூஐயில் சேஞ்ச் ஆனதுக்கு தவிர ஃபீச்சர் அதே தான். அங்கே எதுவுமே ஃபீச்சரில் மாற்றலை, யூஐ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு காண்டாக்டை சேவ் பண்ணும்போது அதோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இமோஜியாகவும் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், தெரியும் இல்லையா? அந்த இமோஜி ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்னால் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. முன்னே வந்து 2-3 ஆப்ஷன் தான் இருந்தது, இப்போ மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கர் டோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இமோஜிஸ்குள்ளே பேக்கர் டோன்ஸுமே சேஞ்ச் ஆகும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுலேயுமே கார்ட்டூனிக் இமேஜ் தான். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஆப்புக்குள்ளேயும் இதே ஃபீச்சர் வந்திருக்கு, நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சரில் எந்த வகையான ஃபோட்டோ எந்த வகையான கலர் டோனில் வேணுமோ அதை அழகாக சூஸ் பண்ணி க்ராப் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். அதையும் நீங்கள் எடிட் பண்ணலாம், அதையும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க, சேவ் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் கூகுளோட ஜிபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடுது, பின் பண்ணாமே. அது ஒரு கேப்சல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் சிங்கிள் டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோட வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். ஆல்ரெடி இந்த அப்டேட் சில பேருக்கு வந்துருச்சு, பல பேருக்கு வந்துருச்சு, சில பேருக்கு வராதவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதில் டெக்ஸ்ட்டும் பொருந்தும், மற்ற நியூவான சேவ் பண்ண காப்பி பண்ண ஆப்ஷன்ஸும் பொருந்தும். செக் பண்ணி பாருங்கள். பாட்டமில் இருக்க சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்களா கீபோர்டில், ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்லைடராக 1 ஸ்டெப் தூக்கிக்கலாம், அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது புரியும். அண்ட் ஒன் ஹேண்ட் மோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டோ லெஃப்ட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கே போத் ஹேண்டையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தான் அதுவும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நல்லாவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். ஒன் ஹேண்ட் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறது, அது இன்னும் க்ராப் பண்ணுற ஆப்ஷனும் வந்திருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் ஐகான்ஸில் வந்து ஜஸ்ட் செட்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா கரெக்ஷன் அண்ட் சஜஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஏஐ ஃபீச்சரும் வர வேண்டியது, நமக்கு இன்னும் அந்த ஃபீச்சர் வரல. வந்த உடனே அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன், அது ஏஐ ஜென்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. தென் நீங்கள் கூகுளோட மெசேஜ் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மெயின் ப்ரொஃபைல்குள்ளே போகும்போது கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேட்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். இது ஆல்ரெடி வாட்ஸ்அப் மற்ற விஷயங்கள் வந்திருந்தாலும் இங்கே கூகுள் மெசேஜில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. இப்போ அதை வந்து சூப்பராக வந்து டினோட் பண்ணி மல்டிபிளான ஷேடட் டோன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது டார்க் மோடில் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், லைட் மோடில் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபோட்டோ பாப்அப் ஆகுறது, அதை வந்து அந்த ஸ்பாட்டில் எடிட் பண்ணுறது, எந்த சேட்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது, அதாவது குரூப் சேட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அங்கேருந்து டக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், இப்போ ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 டாட் கிளிக் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா, அது ஃப்ளோட்டிங் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. முன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக ஏதோ ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ பாப் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ப்ரொஃபைலோட அந்த குரூப்போட நேம் எடிட் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து கேப்சல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்ஸியாக இருக்கும், கன்றாவியாக இருக்கும். இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா கேப்சலில் வந்து நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் இல்லையா, அதில் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி ஆப்ஷன் தான். ஃபோட்டோஸை வந்து கூகுள் காண்டாக்டில் எப்படி ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம், குரூப்புக்குள்ளேயும் சரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் சரி. இதில் ஒரு ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸோட பேக்ரவுண்ட் கலர்ஸு சேஞ்சஸ்ஸு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா
அதோட அதர் ஃபார்மேஷன்ஸ். இப்போ இந்த மைக் இருக்குன்னு வச்சுங்களேன், இது ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மைக். இதோட கலர்ஸ் வெவ்வேறு மாதிரி எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு க்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது, டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கேயுமே பண்ணிக்கலாம். தென் அதோட பேக்ரவுண்ட் டோன்ஸ் அதை வந்து நீங்கள் எல்லா கலர்ஸ்லையும் வைப்ரண்ட்டான கலர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சின்ன டோனிங் கூட அதில் சேஞ்ச் பண்ண முடியும். ஆல்ரெடி இருந்த ஃபீச்சர் தான், பல பேருக்கும் டிஃபால்ட்டாக கொடுக்காம இருந்தாங்க. இப்போ கூட 2 ஃபீச்சர்ஸ் போட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். கூகுள் மெசேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அடுத்து கூகுள் ஃபேமிலி லிங்க் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க, பேரண்டல் கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து எங்கே இருக்காங்க, எப்படி போகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க, அந்த வகையான ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூஐலையும் பயங்கரமாக சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆல்ரெடி இதை பற்றி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாமே அழகாக வந்து தங்களோட பர்சன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபால்ட்டாக அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸை ட்ராக் பண்ணுற விஷயமாகவும் இருக்கும். இதில் இப்போ சீக்ரெட் கோடுக்கான ஆப்ஷனும் வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் மாதிரியான டைமிங் ரேஷியோவில் கொடுக்குறாங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. தென் ஃபைன் மை டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா யூஐ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்கும், இப்போ ரைட் சைடில் ஒரு ஹாஃப் கேப்சூல் மாதிரியான ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவைஸ் அலைவாக இருக்கா இல்லையா, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அது எந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எல்லாமே இப்போ ரொம்பவே சிம்பிளிஃபையாக மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் மூவ் ஆகிறாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஆல்சோ அதோட டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டுடேவா 1 ஹவரா அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கூகுளோட டிவி ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட யூஐ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி டிவி ஆப்க்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். கூகுள் டிவி யூஸ் பண்ணுறவங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என் ஆப் தானே யூஸ் பண்ணுற, உனக்கு பாரு நான் யூஐயில் வந்து வேறு லெவல் சேஞ்சஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் ஆப்ஷன் ஆகட்டும், ஃபார் யூ ஆகட்டும், ஷாப் ஆகட்டும், இது போல் மல்டிபிளான ஆப்ஷன்ஸோட யூஐ சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை நோட் பண்ணலாம். ஒரு மூவியோ ஒரு வகையான வெப் சீரிஸோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வால்பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த வால்பேப்பர், அந்த மூவியோட தீம் செட், இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும்ல, அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. முன்ன வந்து இந்த ஆப்ஷன் இல்லை, இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஹேண்ட் பிக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, க்ரீன் கலருக்கு மாறிடுச்சு. ஒயிட் கலர் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே வெவ்வேறு மூவி வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவியோட கலர் டோன் ப்ளஸ் உங்களோட வால்பேப்பரோட டோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிலைட் கலர் மிக்ஸ்டு டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணுறதாகட்டும், இன்னும் இதர ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா விசிபிளாகவே தெரியுது. அண்ட் இதில் என்ன ஹைலைட்னா, கரண்ட்டாக உங்கள்கிட்ட எந்த ஓடிடி அவைலபிளாக இருக்கோ அந்த ஓடிடி தான் எடுத்தோடனே ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு மாதிரி ட்ராக் பண்ணுறது தான் வச்சுங்களேன். ஆனாலும் நல்ல விஷயம் தானே, எது இருக்கோ அதை தான் முதல்ல கொடுக்கணும். இது உங்களோட மொபைல் டிவைஸ்லையும் இதுலேயும் ஒரே இமெயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசான் இப்போ வந்து ஆக்டிவில் ப்ரீமியமில் இருக்குது அப்படின்னா அமேசான் தான் எடுத்தோடனே வரும். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வரும். இல்லை யூடியூப்பில் தான் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா யூடியூப் எடுத்தோடனே வந்துடும். ஸோ உங்களுக்கு குழப்பம் இருக்காது, எந்த ப்ரீமியம் ஆக்டிவில் இருக்கோ அது தெரியும். இப்போ எதுவுமே ஆக்டிவில் இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? தென் கூகுள் டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் கேப்சுலாக மாற்றிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஐக்கான டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதர ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, கூகுள் ஷீட்ஸ் ஆகட்டும், கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், அண்ட் எக்ஸல் ஆகட்டும், இது போல் விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கூகுள் லென்ஸு அண்ட் அப்லோடு, இது போல் விஷயங்கள் எல்லாமே ஒரே டேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே அந்த சிங்கிள் ப்ளஸ் டேப்புக்குள்ளே முடியும். அண்ட் நீங்கள் பிடிஎஃபாக ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா பிடிஎஃபை எடிட் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்குது. பிடிஎஃபை பிரிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதாகட்டும், லிங்காக ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும், இல்லை அதை அப்படியே ஷேர் பண்ணுறதாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் எடிட் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டான பிடிஎஃபாக இருந்தாலும் உங்களால் எடிட் பண்ண முடியும். அதில் ஏதாவது வாட்டர் மார்க் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் சிலதை கொடுத்துருக்காங்க. உள்ளே இன்டெப்த்தாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் உள்ளே போய் இதை வந்து எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு எமர்ஜென்சியான நேரம், தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லை, அப்போது கூகுள் டிரைவுக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லையா. ஸோ அது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் ஸ்கெட்ச் பண்ணுறது, பென்சில் பண்ணுற ஆப்ஷன்ஸு, இரேஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது உள்ளே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. தென் நீங்கள் கூகுள் டிரைவுக்குள்ளே இருக்க விஜிட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான ஃபீச்சர் வந்திருக்கு. எல்லா ஃபீச்சர்ஸையும் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். சர்ச்சு, அப்லோடு, ஸ்கேனு, ஆட் பண்ணுறது, இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு, ஷீட்ஸு, வேர்டு இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சர்க்குலர் ஷேப்புக்கு அந்த ஓல்டு டைலிங் மொபைல் இருக்கும் இல்லையா, அந்த டைலர் ஆப்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கு. ஆனா, இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹைட்டுக்கு நீங்க இழுக்கும்போது மட்டும் தான் இது வந்து ரீசைஸ் பண்ணும்போது மட்டும் தான் இது கிடைக்குது. நார்மலைஸ்டா நீங்க வந்து ரீசைஸ் பண்றீங்க அப்படின்னா, பாக்ஸி டிசைன். ரொம்ப டிராக் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓல்டு டயலர் டிசைன்ல வந்து குடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்ஸா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்த்துக்கு வர வேண்டிய அப்டேட். நம்ம ஒரு நாள் முன்னாடியே போட்டோம். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் இதுக்காக வொர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.